கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். நம்ம இருதயம் கேட்க இருக்கிற வசனங்களுக்கு பக்குவப்பட வேண்டும். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, 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 நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே பா நாங்க ஒரு சிலராய் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய திருப்பாதத்திலே கூடியிருக்கிறோம். Thank you, Jesus. ஆண்டவரே, நாங்கள் praise the Lord. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கிருபையினாலே கூட்டி வரப்பட்ட ஜனம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்களுக்கு மனம் இறங்கும். Jesus, glory, 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 glory. Hallelujah, hallelujah. Oh, Rabba Shadaradi Antaradia, Ribaba Shabariba Karabala, Hurabaraba Shabariba Karabala, Hurabala Riba Karabari Andaradanasya. Holy Spirit, Amen. Hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்தாவியானவர் ஆட்கொள்ளும். Thank you, Jesus. Glory, 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 glory. Oh, Rabba Shabariba Karabala. Thank you, Jesus. Glory to God. Amen, amen, amen. Praise you, praise you, praise you, Jesus. Glory to God. Hallelujah. Stodram, 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 stodram. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Thank you, Jesus. Hallelujah. இயேசுவே, நீர் அபிஷேகம் பண்ணுமப்பா. உடைய வார்த்தை சொல்லுகிறதே, ராஜா அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கப்படும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனுக்குள்ளே அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான உம்முடைய அபிஷேகம் கதவுகள் பூட்டப்படாதபடிக்கான உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேல் வைக்கப்படுவதாக. Thank you, Jesus. Glory, 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 glory. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Oh, Jesus. Glory, 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 glory. Amen, amen, amen. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம் கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே. அந்த வசனங்களை நாங்கள் கவனிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் எங்களை அபிஷேகிக்கணுமே. வசனங்களினால் எங்களை நிரப்புகிற போது எங்கள் உள்ளம் பொங்கி வருகிற அனுபவத்தில் காணப்படணுமே. ரபாலா ரிபாபா ஷபா ரிபா கரபாலா பாபா ரிபரஹதுனி அந்தராதனஷ்யா. எங்கள் உதடுகளை நாவுகளை அபிஷேகியும். சரீரத்தில் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களிலிருந்து வல்லமை கடந்து வரட்டும். ரபல ரிபப சந்தனாதியா திரபல ரிகரபல. Thank you, Jesus. Glory, glory, glory.
ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளணும். நம்ம சரீரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒரு ஆளுகையை நம்ம உணரணும். அதை எதிர்பார்த்து நம்மளுடைய சரீரங்களை கூட முற்றிலும் விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்துல நம்ம கூடி வருகிறது, அது ஒரு பழக்கத்தின்படி வழக்கத்தின்படி இருந்தாலும் கூட, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த சமயத்துல, இதற்கென்று நாம் ஒதுக்கின இந்த தருணத்துல, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம ஒருமனப்பட்டு வந்திருக்கிற இந்த வேளையில, ஹalleluya, கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் வெளிப்படும். ஆமென். Thank you Jesus. சரீரங்களிலே அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ளணும். பாருங்க, ஒரு பாடுள்ள ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட்டத்தின் நெரிசலில் வந்து இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் தொங்கலின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் போதும் என்று தொட்டா சுகமாயிட்டா. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. உலகம் முழுவதும் பார்த்தா இன்னைக்கும் அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நெரிசலாய் கூட்டமா தான் இருக்காங்க. ஹalleluya. நிறைய பேர் அவரை பின்பற்றுகிறார்கள். ஆமென். ஆனால் நம்மளுடைய இந்த ஒரு சின்ன கூடுகையில அப்படி நெரிசல் இல்ல. ஹalleluya. தாராளமாகவே இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து என்ன செய்யலாம்? அண்டிக் கொள்ளலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவரை தொட்டு நாம் அற்புத சுகத்தை சரீரத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அவரை நாம் நோக்கி பார்த்து நம்மளுடைய முகங்கள் பிரகாசமடைய செய்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். அவரை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய ஜெபங்களுக்கு அவருடைய உத்தரவுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். Thank you Jesus. அப்படி அவகாசமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. Thank you Jesus. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Glory to God. Hallelujah. பாடல் வரிகளை கூட நான் பாடிட்டு வசனங்களுக்கு நேராய் கடந்து சொல்றேன். Amen. Praise the Lord. பாடல் வரிகளை நான் சாட்ல போடுறேன். Thank you Jesus. Praise you Jesus. Glory to God. ஆவியானவரே ஸ்தோத்திரம். Amen. Thank you Jesus. மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசையா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, மேசையா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசையா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். அல்லேலூயா. மணவாளன் இயேசு வருகிறார் இதோ இதோ, மணவாளன் இயேசு வருகிறார் இதோ இதோ, மணவாட்டி சேர்த்திட மரித்தவரெழ, மணவாட்டி சேர்த்திட மரித்தவரெழ, மகிமையோங்கவே மா தேவ தூதன் முழங்கவே, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசையா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ,
ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிர்ந்தொழிக்கவே, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிர்ந்தொழிக்கவே, அல்லேலூயா என்றார் பறிப்போமே, அல்லேலூயா என்றார் பறிப்போமே. மேகமீது தூதரோடிதோ இதோ நேசையா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். Hallelujah. Amen. Thank you, Jesus. Glory to God. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். Hallelujah. இந்த ராத்திரியில ஆமென். நம்ம எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ள நல்ல பழக்கமானவர்கள் தான். ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு நல்ல ஒரு பழகின அனுபவத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் சில சமயங்களில் விட்டு கொடுப்பதிலே நமக்கு கொஞ்சம், பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுப்பதிலே நமக்கு கொஞ்சம் தடை இருக்கும். ஆமென். உலகத்துல நிறைய அலுவல் உண்டு, நிறைய யோசனைகள் உண்டு. இதெல்லாம் ஒரு விசை நம்ம தள்ளி வைத்து விட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளணும். நம்ம சரீரத்துல இந்த அபிஷேகத்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய முதல் காரியம். அப்புறம் பரிசுத்த ஆவியில நிரம்பணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினாலேயே நடத்தப்படும். Glory to Jesus. அதனுடைய முதல்ல பரிசுத்த ஆவியை நம்ம அதிகமாய் பெற்றுக்கொள்ளணும். அப்ப நமக்கு இப்படி ஒரு சமயம் இருக்கு, கூடி நம்ம வந்து இயேசுவின் நாமத்தினாலே நம்ம அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி நம்ம இந்த ஸ்தலத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்தலத்துல இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாய் வரும். அபிஷேகமாய் வல்லமையாய் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல மகிமையாய் கர்த்தரை உணர்ந்து, ஆமென், நம்ம கர்த்தர் சமூகத்துல காணப்படுகிற போது நம்ம மேல அந்த பரிசுத்த ஆவியானவர் மணவாளனுடைய அந்த அபிஷேகம் நம்ம மேல கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பாடலின் இந்த ஒரு பகுதியை மாத்திரம் நம்ம பாட போகிறோம். நல்ல ஆவியானவரை நம்ம விரும்பி வாஞ்சையோடு, எனக்கு அவர் மேல எனக்கு தாகமா இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்டு இந்த வேளையில பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிர்ந்தொழிக்கவே, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிர்ந்தொழிக்கவே, ஹல்லேலூயா வென்றார் பறிப்போமே, ஹல்லேலூயா வென்றார் பறிப்போமே. மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசையா கிறிஸ்தேசையா எனதாசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. சரி, நம்ம தொடர்ந்து வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்வோம். Praise the Lord. ஒருவேளை நமக்குள்ள இன்னமும் நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியல, இன்னமும் பரிசுத்த ஆவியானவருடைய இந்த தொடுதல், அவருடைய நிரப்புதல், அதெல்லாம் சரியா நான் அனுபவிக்க முடியல, என்னன்னு தெரியலன்னு நம்ம இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த வேளையில நம்மளுடைய சரீரத்தை அப்படியே கர்த்தருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து நம்ம காத்திருந்து தான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்ப ஸ்தோத்திர பலிகளோடு ஒரு ஆராதனையோடு நம்ம இந்த வசனங்களை கவனிக்கிறப்ப நம்ம மேல நிச்சயமா இந்த வசனத்தினுடைய ஒரு பலன் அபிஷேகமாய் நம்ம மேல கடந்து வரும். ஆட்டுக்குட்டியானவர் தம்முடைய கைகளிலே எண்ணெய் குப்பியோட தான் வந்திருக்காரு. ஆமென். அதுக்குள்ள புது எண்ணெய் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்மை அபிஷேகிக்கும்படி அந்த தைலத்தை நம் தலையின் மேல அவர் போட்டு விடும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. Amen.
Glory. காண இருக்கிற வசனங்களுக்கு கடந்து சொல்லுவோம். பொறுமையுடனே நம்ம கவனிப்போம். ஹalleluya. Thank you Jesus. நம்ம மனதுல இருக்கிற பதபதைப்பு, அந்த ஒரு அவசரம் எல்லாவற்றையும் ஓய்ந்திருக்க பண்ணி, ஆவியானவர் நல்லா நம்மோடு இடைபடணும்னு சொல்லி நம்ம இந்த சத்திய வசனங்களுக்கு செவி கொடுப்போம். ஆமென். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். Praise the Lord. Amen. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இன்னொரு மீட்டிங்ல எடுத்த ஒரு வசனத்தின் பகுதி தான். ஆமென். கர்த்தருக்கு இந்த ராத்திரியிலும் கூட நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆவியானவர் இதில் இருந்து நமக்கு உரிய காரியங்களை பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடந்த 3 வாரங்களும் நம்ம தேவ தூதர்கள் அல்லது இதோ நான் உனக்கு முன்பாக தூதனை அனுப்புகிறேன், ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்கிற அந்த வசனத்தினுடைய அல்லது தேவ தூதனுடைய ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில தேவ தூதனுடைய காரியங்களை குறித்து நிறைய நம்ம பார்த்தோம். 3 வாரங்கள் பார்த்தோம். முதலாவது மல்கியாவில் நம்ம அதை வாசித்தோம். பிறகு கொர்னேலியோவின் காரியத்துல பார்த்தோம். கடந்த வாரத்திலும் கூட நம்ம வேறு ஒரு பகுதியிலும் கூட தேவ தூதனுடைய அந்த அனுபவம், பவுல் அந்த படகில கப்பல் செல்லுகிற போது அந்த பலகைகளை கட்டைகளை பிடித்தவர்கள் வந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆமென். எப்படி அது சிலுவைக்கு எப்படி ஒப்பாய் இருக்கிறது, சிலுவையின் இயேசுவின் மரணம், அதற்குறித்த உபதேசம் நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை கரை சேர்க்கும்படி அது நமக்கு எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கெல்லாம் முன்பாக எப்படி அவர்கள் தைரியப்படுத்தப்பட்டார்கள், எப்படி ஆயத்தம் பண்ணப்பட்டார்கள், எப்படி கர்த்தருடைய தூதன் முன்பாக அனுப்பப்பட்டான், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தேவனுடைய தூது எப்படி பவுல் மூலமாக அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணினவர்களுக்கு வந்தது என்பதை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட இங்கிலீஷ்ல நம்ம எப்போதுமே சண்டேஸ்ல பண்ற சர்வீஸ்ல கூட தேவ தூதர்களுடைய ஒரு பகுதி யாக்கோபின் வாழ்க்கையில இருந்து கூட அதை கூட பார்த்தோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். இன்றைக்கு நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இதை நம்ம தியானிக்கிற போது ஸ்தோத்திர பலிகளோடு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவோம். 1/2 மணி நேரம் சரியா நம்ம உபயோகப்படுத்தி கொண்டால் நமக்கு அது ஒரு பிரயோஜனமாயிருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். தானியேலை குறித்து நமக்கு அறிந்த ஒரு சாட்சி என்ன? அவன் இருந்த பகுதியில ஒரு பெரிய உத்தரவு வைக்கப்படுகிறது. அவன் பாபிலோனில் ராஜா, இன்னும் ராஜாவின் அரண்மனையில இருந்த நிறைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அந்த உத்தரவு என்ன சொல்லுகிறது? அவர்களுக்கு வேற யாரையும் வணங்க கட்டளை இல்லை. அவங்க யாரை தான் வணங்கணும்? அந்த ராஜாவை தான் வணங்கணும். வேற யாரையும் அவங்க வணங்கிடக்கூடாது. அதுதான் உத்தரவு. யாரையும் நோக்கி ஜெபம் பண்ணிடக்கூடாது. அதுதான் உத்தரவு. எங்கேயும் அவர்கள் போயிடக்கூடாது. அதுதான் உத்தரவு. ஹல்லேலூயா. எல்லா தேசத்தில் இருக்கிறவர்களும் என்னதான் செய்யணும்? ஒரு மாறாத பிரமாணம் செய்யப்பட்டது, அது கட்டளையிடப்பட்டது, முத்திரையிடப்பட்டது, கையெழுத்திடப்பட்டது. பாருங்க எவ்வளவு காரியங்கள் செய்யப்பட்டு இருக்கு. அப்படி செய்யப்பட்ட அந்த ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு பிரமாணம் தான். எல்லா ஜனங்களும் அதைத்தான் செய்யணும். அது தரியு ராஜாவைத்தான் வாழ்கன்னு சொல்லணும்.
அந்த ராஜாவைத்தான் அவர்கள் மகிமைப்படுத்தணும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளை. இதை ஏன் அவர்கள் செய்யறாங்க அப்படின்னா, அந்த மனுஷர், ராஜாவோடு கூட இருந்த மனுஷர் தானியேலுக்கு விரோதமாக ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். பாருங்க, அந்த மனுஷர் என்ன செய்யறாங்க? தானியேல் 6ஆம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் 4 கூட நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். எப்படியாவது தானியேலை என்ன செஞ்சிடணும்? குற்றப்படுத்திடணும். தேவ பிள்ளைகளை பிசாசு என்ன செய்யணும்னு நினைக்கிறான்? குற்றப்படுத்திடணும்னு நினைக்கிறான். எப்படியாவது இவர்களை ஒரு குறை கண்டுபிடிக்கணும், குற்றப்படுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறான். குறை கண்டுபிடித்தா கூட பரவாயில்ல, நமக்கே தெரியும் குறைகள் உள்ளவர்கள் தான் நாமன்னு. ஆனால் குற்றப்படுத்தணும்ன்றதுதான் சத்ருவின் திட்டம். அப்படி முகாந்திரம் தேடினார்கள். பாருங்க, தேட வேண்டியதா இருந்துச்சு. நம்மளெல்லாம் குற்றப்படுத்தணும்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் நம்ம செய்யறத பார்த்தாலே சுலபமா நம்மளை குற்றப்படுத்திட முடியும். ஆனா தானியேல அவ்வளவு எளிமையா குற்றப்படுத்த முடியல. அல்லேலூயா. தேடி பார்க்கறாங்க, விசாரித்து பார்க்கறாங்க. ஏதாவது இவன் விட்டுருப்பாயா, இவனை பிடிச்சிடலாம், அந்த விஷயத்துல இவனை குற்றப்படுத்திடலான்னு பார்க்கறான். ஆனா ஒரு காரியமும் தெரியல. அப்பதான் இவங்களே ஒரு முகாந்திரத்தை கண்டுபிடிக்கிறான். பாருங்க, அவன் எவ்வளவு கம்ப்ளைண்டா இருந்திருக்கான். எதுவா இருந்தாலும் அவன் கம்ப்ளைண்ட். ஆமென். தேசத்துல ஒரு காரியமா, அந்த தேசத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிடுவான். அல்லேலூயா. அவன் வேலை செய்யற இடத்துல ஒரு காரியமா, அதை அப்படியே 100% ஃபாலோ பண்ணிடுவான். குடும்பத்துல அவனுக்கு சில கடமைகள் இருக்கா, தானியேலுக்கு இந்த இடத்துல அதை குறித்தெல்லாம் பெருசா சொல்லப்படல. ஆனா இதெல்லாம் தான் அதனுடைய அர்த்தம். குடும்பத்துல ஒரு காரியம் இருக்கா, அது என்னவோ, மனைவிக்கு வேண்டியதை மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு வேண்டியதை பிள்ளைகளுக்கு, அல்லது கணவனுக்கு வேண்டியதை கணவனுக்கு, இப்படி குற்றம் பிடிக்க முடியாத மாதிரியான ஒரு விசுவாசி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தேசத்துல தேசாதிபதி போடுகிற திட்டங்களுக்கும் சரியா அவர்கள் வைத்திருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கும் கரெக்டா கீழ்படுகிறவன். வீட்டிலையும் குறை கண்டுபிடிக்க, குற்றம் பிடிக்க முடியாதபடி இருக்கிறவன். எல்லாம் தன்னுடைய கடமைகள்ல சரியாய் நடந்து கொள்ளுகிறவன். அவன் நண்பர்கள் மத்தியில, சிநேகிதர்கள், சகோதரர்கள், இப்படி எல்லா மத்தியிலுமே அவனுக்கு என்னதான் இருக்கு? நற்சாட்சி இருக்கு, நற்பெயர் இருக்கு. குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. எப்படி பார்த்தாலும், எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவனுடைய காரியங்கள் எல்லாம் சரியா செய்கிறவனா இருக்கான். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு குற்றமும் அவனிடத்துல பார்க்க முடியல. அல்லேலூயா. இப்படி ஒரு விசுவாசியாய் இவன் இருந்தபடினால, இப்படி ஒரு தேவதாசனாய் இவன் இருந்தபடினால, இவனுக்கு என்ன செய்ய முடியல? இவனை எப்படிடா பிடிக்கிறது? அவன் மேல ஒரு வெறுப்பு. பாருங்க, சத்துருவுக்கு அப்படிதான், தேவ பிள்ளைகள் மேல வெறுப்பு. அப்ப ஒரு முகாந்திரத்தை கண்டுபிடிக்க, ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க அது முடியாமல் இருந்தபோது அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? 5வது வசனத்துல, நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அல்லேலூயா. அதுவே அவனுக்கு ஒரு பெரிய சாட்சி தான். வேற வழியே இல்லை. ஆனா அவன் என்னமோ, அவனுக்கு ஒரு தேவன் இருக்காரு, அவன் பைபிள் வச்சிருக்கான், இதுலதான் அவனை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு யோசிக்கிறான். பாருங்க, இந்த நாட்களிலேயும் கூட அப்படிதான் விசுவாசிகளுக்கு விரோதமாய் காரியங்கள் கொண்டு வரப்படும். நமக்கு தெரியாது, இதெல்லாம் ஆவி மண்டலங்கள்ல நடக்கிற காரியங்கள். 6வது வசனத்துல இவர்கள் எல்லாம் கூட்டம் கூடிதான் ஒரு முடிவு பண்றாங்க. நீங்க வணங்குனா யாரதான் வணங்கணும்? எல்லா மந்திரிமார்கள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், தலைவர்கள், எல்லா லீடர்ஸ், இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், யாரெல்லாம் லீடர்ஸா இருக்காங்களோ அத்தனை பேர் முடிவு பண்றாங்க. அப்படிதான் இவனுக்கு ஒரு தீர்மானம் தேசமெங்கிலும் வருது. இவனுக்கு மாத்திரம் போட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி கையெழுத்து போடுறான் ராஜா. எப்படி போட்டுறான்? இனி வேற யாரையும் வணங்க கூடாது, யாரையும் பார்த்து ஜெபிக்க கூடாது,
யாராவது வணங்கணும், புகழணும், மகிமைப்படுத்தணும்னா யாரை தான் பண்ணணும்? ராஜாவைத்தான் பண்ணணும். அப்படி. ஆனா இப்படி ஒரு கையெழுத்து வந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அல்லேலூயா 30 நாளைக்கு அதை போட்டு வச்சிடறாங்க. உம்மை தவிர எந்த தேவனாலும் சரி, மனுஷனை ஆனாலும் சரி நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணவும் கூடாது. இப்படி இருக்கிறப்பதான் இவன் என்ன செய்யறான்? தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவன் இப்ப புதுசா இதை போய் பண்ணல. இவனுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கு. கட்டளை வந்த பிறகு போய் எதுவும் பண்ணல. இவனுக்கு ஏற்கனவே என்ன பழக்கம் இருக்கு? 3 வேளையும் இவனுக்கு தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறவன் தான், ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் தான். அல்லேலூயா. இவன் அதனால தான் இவன் மேல எந்த முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியல. காரணம், இவன் மேல எந்த முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியாததற்கு காரணம் என்னதான்? இவன் எப்போதும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறவனாய், ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாய், அவரை விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய மூல காரணம் எங்க இருக்கு? ஆமென். Thank you Jesus. Hallelujah. அவன் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் ஆராதிக்கிறவனாய், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாய், தேவனை நோக்கி பார்க்கிறவனாய் இருக்கிறான். அவன் என்ன செஞ்சிட்டான்? இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல சொன்னாரு, நீங்க அந்த ரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி உங்க அறை வீட்டை பூட்டிக் கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள், அப்போது வெளியரங்கமாய் பிதாவான தேவன் உங்களுக்கு பலனளிப்பார் என்று சொல்லியிருக்கார். அதே மாதிரிதான் இவனும் என்ன செஞ்சுட்டான்? இவன் ரூம்குள்ள வந்து கதவை சாத்திட்டான். ஆனா ஜன்னலை திறந்து வச்சுட்டான். அல்லேலூயா. பல கனிகளை திறந்து வச்சுட்டு தான், பல கனிகள் விண்டோஸ், அதை திறந்து வச்சுட்டு தான் இவன் ஜெபிக்கிறான். இதான் இவனுடைய ஹேபிட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது எதை காண்பிக்கிறது? பாருங்க, வேத வசனங்கள் ஆவியானவர் நமக்கு வியாக்கானம் கொடுக்கிறப்ப, வெளிப்படுத்துகிற போது அது ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. இவன் ரூமுக்கு வந்துட்டான், கதவை சாத்திட்டான், ஜெபிக்கிறான். இவன் ஜெபத்துல ஒரு காரியம் இங்கே நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கு. வேத வசனங்கள் முழுக்க ஒருத்தரை தான் அடையாளப்படுத்துது. அது யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. அல்லேலூயா. என்ன இங்க அடையாளப்படுத்தப்படுது? இவன் யாரை நோக்கி ஜெபிக்கிறான்? தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆனா என்ன திறந்து வைக்கப்பட்டிருக்கு? பலகணிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பலகணிகள் எதற்கு திருஷ்டாந்தமாய், யாருக்கு திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இது எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஏதோ கடவுளே பார்த்துக்கோங்க அப்படி அல்ல. அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஏறெடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. பிதாவுக்கு சமமானவராய் இயேசு இருக்கிறதுனால, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர் என்று இருப்பதினால, அவருடைய மகிமைக்கு உரிய அதே மகிமையிலே இயேசுவும் இருக்கிறபடினால நம்ம இயேசுவை நோக்கியே ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபங்கள்ல யார் இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுல இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரம். Praise the Lord. Praise you, Jesus. பதினாறாவது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க பிதாவினிடத்துல ஜெபிக்கிறீங்க. ஆனா எப்படி ஜெபிக்கணும்? என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே என்றும் சொல்லுகிறோம், அல்லது இயேசுவே என்றும் ஜெபிக்கிறோம். ரெண்டுமே அதே அர்த்தம் தான். அல்லேலூயா.
நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கிறப்ப என்ன உண்டாகும்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபங்கள் இன்றைக்கு பூமியில இருக்கிற எல்லா மனுஷனும் தான் வானத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனும் தான் ஏதாவது கடவுள்கிட்ட போய் ஜெபிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் தானியேலுடைய ஜெபத்துல, தானியேல் இருந்த அறையில பலகணிகள் திறக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களில கிறிஸ்து இயேசு வெளிப்பட வேண்டும். ஆமென். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான், அவர் மூலமாகத்தான் இந்த ஜெபம் எங்க ஏறெடுக்கப்படும்? பிதாவான தேவனிடத்தில் அல்லது பரலோகத்திற்கு நம்முடைய விண்ணப்பங்கள் ஏறி போகணும்னா நம்முடைய ஜெபங்கள்ல இயேசு கிறிஸ்து வெளிப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்து இயேசுவின் உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் இருக்கிற போது நம்முடைய ஜெபங்கள் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கப்பட அது நமக்கு உதவும். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிதான் அவன் ஜெபித்து வந்திருக்கிறான். அவனுக்கு இந்த ஹேபிட் தான் இருந்திருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் இயேசுவை முன்னிட்டு அவனுடைய ஜெபங்கள் அல்லது பலகணிகள் திறக்கப்பட்டிருக்கு, மூடப்பட்டுள்ள திறக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் நம்ம ஜெபங்கள்ல திறக்கப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசமே இல்லாம ஜெபிக்கிறது இல்ல. நமக்கு இயேசுவின் பேருல ஒரு இனம் புரியாத நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. என்னவாவது இவர் செய்வாரு, எப்படியாவது இவருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. இவர் நம்மை நேசித்து இருக்கிறார், இவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார், எனக்காய் மரித்திருக்கிறார் என்று இயேசுவின் மேல ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது தான் அந்த பலகணிகள் திறந்திருக்கிற அந்த அனுபவத்தில் இருக்கிற ஜெபம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God, amen. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு ஜெபம். ஹல்லேலூயா. இதை குறித்து படிக்கணும்னா நிறைய இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. ஹல்லேலூயா, glory to God. இயேசு கிறிஸ்துவின் மகிமை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகம், இது எல்லாம் தான் அந்த பலகணிகள். அதனாலதான் அது ப்ளூரலா இருக்கு, பலகணிகள். ஹல்லேலூயா. The windows, amen, praise the Lord. இப்படி Jesus Christ must be revealed in our prayers. Hallelujah, glory to Jesus. இப்படி நம்முடைய ஜெபங்கள் காணப்படணும். இப்படிதான் தானியேல் ஜெபித்து வந்திருக்கான். பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் ஜெப தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு பாருங்க, தாழ்த்தி, தன்னை தாழ்த்தி அவன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் அவனுடைய ஜெபம் பரலோகத்திற்கு போகுது. ஹல்லேலூயா. அதனால தான் அதுக்கப்புறம் அவனை சிங்க கெபியில போடுறாங்க. சிங்க கெபியில சிங்கங்கள் அவனை எதுவும் பண்ணல. ஏன் தெரியுமா? எப்படி அவனுடைய அறை வீட்டுக்குள்ள ஜன்னல்கள் பலகணிகள் திறந்து இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த கெபியில நம்ம அந்த கெபி மூடப்பட்டதுதான். ஆனா ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கிறப்ப நான் நினைக்கிறேன் அந்த கெபியில ஒரு ஜன்னல் திறந்திருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா இவன் அப்படி ஜெபித்து பழகினவனா இருக்கிறபடினால இவனை எதற்குள்ள அடைத்து போட்டாலும் அந்த பலகணிகள் இவனுடைய வாழ்க்கையில திறந்திருக்கிற ஒரு அனுபவம் உடையவனா இவன் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் என்னவோ தெரியல, சிங்கம் இவனை பார்க்கறதுக்கு பதிலா பலகணிகள் வழியா வெளியில எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவனுக்கு அந்த இடத்துல இவனுடைய சூழ்நிலையில அந்த பலகணிகள் திறக்கப்பட்டிருக்கு. ஆமென். நாம வீட்டுல இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து, அவருடைய சிந்தை, அவருடைய நாமம், அவருடைய மகிமை, அவருடைய சிநேகம், அவர் மேல் உள்ள விசுவாசம், அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, தைரியம், இவைகள் எல்லாம் வெளிப்படுகிற போது இதை அறிக்கையிட்டு தான் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசம், இயேசுவின் மேல இருக்கிற நம்பிக்கை, அவர் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகள். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன்ட்ட சொல்லுகிற போது நீங்க போய் யோவான்ட்ட சொல்லுங்கன்னாரு இயேசு. குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தவர்கள் எழும்புகிறார்கள்,
நீங்கள் போய் இதெல்லாம் சொல்லுங்கன்னார். அல்லேலூயா. அப்ப தேவகுமாரனுடைய கிரியைகள், அல்லேலூயா, பிசாசுகள் துரத்தப்படுகிறது, இப்படிப்பட்ட அற்புத கிரியைகளை எல்லாம் நம்முடைய ஜெபத்துல சொல்லி, அதுதான் பலகணிகள் திறந்திருக்கிற ஒரு ஜெபத்தின் அனுபவம். அல்லேலூயா. இப்படி நம்முடைய ஜெபங்கள், we must enrich our prayer with the words of Jesus, with the name of Jesus, with the works of Jesus. Hallelujah. With the glory of Jesus, with the praises unto Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் தான் அந்த பலகணிகள். இப்படி நம்மளுடைய ஜெப ஜீவியத்துல பலகணிகள் திறக்கப்பட்ட ஜெபங்கள் நம்ம பழகிட்டோம்னா, நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான், எந்த சிங்கத்தின் கெபியில போடப்பட்டு இருந்தாலும் சரிதான், ஹல்லேலூயா, அந்த கெபியில பலகணிகள் திறந்திருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. இரண்டாவதாக இன்னொரு இடத்துல பலகணிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம். Praise the Lord. Hallelujah. 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலாக்கி அல்லது மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு உபதேசம் இருக்கு. என்ன? தசம பாகங்களை, காணிக்கைகளை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நம்ம பண்டசாலை என்கிற தேவ சபையிலே நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதற்கு ஒரு உபதேசம் இருக்கிறது. ஆனால் நம்ம அதை குறித்து அல்ல. இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம் வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு இருக்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப தேவனிடத்துல நாம ஜெபிக்கணும்னா நம்ம வீட்டுல இருக்கிற பலகணிகள் திறந்திருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னாலும் அவர் என்னதான் செஞ்சாகணும்? அவரும் பலகணிகளை தான் திறக்கணும். எந்த பலகணிகள்? வானத்தின் பலகணிகள். சரி, வீட்டில் இருக்கிற பலகணிகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லேலூயா. திருஷ்டாந்தமா இதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஜெபத்துல பலகணிகள் என்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அதுதான் பலகணிகள் திறந்து இருக்கிறதுக்கு அர்த்தமாகிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். இப்படித்தான் நம்ம ஜெபங்கள் ஏறெடுக்கப்படணும்னு நம்ம அறிந்து கொண்டோம். இப்ப தேவனுக்கு என்ன நிர்பந்தம்? உன்னதத்துல இருக்கிற தேவன் மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா அவருக்கு என்னதான் செய்தாகணும்? வானத்தின் பலகணிகளை தான் திறக்கணும். பூமியில, நம்ம வீட்டுல, நம்ம ஜெபத்துல பலகணிகள் இயேசு கிறிஸ்துன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வானத்தின் பலகணிகள் யாரு? அதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, வானத்தின் கீழ் எங்கிலும் பூமி எங்கிலும் எந்த இடத்திலும் வேறு எந்த ஒரு நாமமும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அன்றி வேறு எந்த நாமம் கொடுக்கப்படவில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப வானத்தின் கீழ் எங்கிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்துல இருந்து நமக்கு ஒரு நன்மை, ஒரு பலன், ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரணும்னா அதுவும் தேவனாகவே நமக்கு செய்யணும்னு நினைச்சாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அதை நமக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. அதனால தான் நம்மையும் தேவனையும் இணைக்கிற பாலமாக தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு நமக்காய் சிலுவையில் மரித்தார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நமக்காய் அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாகும்படிக்கு என்ன செய்வாராம் தேவன்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உள்ள மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே
நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு மேல இருக்கிற வானத்தின் பலகணிகள் யார்தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் தேவன் நம்மை அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏதோ நம்ம ஒரு இடத்துல எடுத்து வைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு மாத்திரம் அல்ல, இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? வானத்தின் பல கனிகளை திறந்து. ஹல்லேலூயா, glory to Jesus, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமும் கிருபையும் குறித்து வசனம் சொல்லுகிறது. அவருடைய சத்தியம் மேகமண்டலங்கள் வரையிலும், அவருடைய கிருபை ஆகாய மண்டலங்களுக்கு மேலாகவும் எட்டுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய கிருபையின் மூலமாகத்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. நம்முடைய நல்ல ஈவுகளாலே, நம்முடைய கிரியைகளாலே அல்ல, தேவனுடைய ஈவுகளினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியையினாலே தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள நமக்கு இருக்கிற கிருபையினாலே தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். வானத்தின் பலகணிகளை திறந்துனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற கிருபையின் மூலமாகத்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்றதுனால நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால, அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற கிருபையினாலே தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதுதான் வானத்தின் பலகணிகளும் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. Thank you Jesus, glory to God, hallelujah, praise the Lord, hallelujah. Thank you Jesus, amen, praise the Lord, hallelujah. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். இன்னும் கடைசியா ஒரே ஒரு பலகணி மாத்திரத்தை நம்ம பார்த்துட்டு, ஒரு ஜன்னலை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதை நான் பெரிதாய் நம்ம வாசிக்க நேரம் இல்லை, நான் நமக்கு தெரிந்த பகுதி தான். யோசுவா வேவுக்காரராகிய 2 மனுஷரை வேவு பார்க்கும்படி எரிகோவை, அந்த தேசத்தை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிடுவோம். அவங்க நேரா இந்த ஒரு வேசியின் வீட்டுக்குள்ள வருவான். ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள்ள வந்துருவான். அங்கே வந்து தங்கி இருப்பான். அப்படி அவர்கள் வேவு பார்க்க வந்த இடத்துல அவர்கள் அங்கே பதுங்கி இருப்பான். அப்ப எரிகோவின் ராஜா இப்படி ஆட்கள் வராங்கன்னு தெரிஞ்சு அவன் அவர்களை பிடித்து வரும்படி ஆள் அனுப்புவான். அப்ப அந்த ஸ்திரீ ராகாப் என்னும் வேசி அந்த 2 மனுஷரையும் ஒளித்து வைப்பான். ஒளித்து வைத்து பிறகு அவள் ஒரு காரியம் அவர்களிடத்துல சொல்லுவா. அல்லேலூயா. என்ன சொல்லுவா? நீங்க கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், ஆமென், அல்லேலூயா, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின ஏமோரியரின் 2 ராஜாக்களாகிய சிகோனுக்கும் ஓதுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். 9-10 வசனத்துல இது வருது. யோசுவா 2ஆம் புஸ்தகத்துல. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். பாருங்க, இதுதான் அவளுக்கு வெளிப்பட்டிருந்த காரியம். மற்ற மனுஷர்கள் எல்லாம் பயந்துதான் இருக்காங்க, ஆனா இவளுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன வெளிப்பாடு? உங்கள் தேவனாகிய கர்த்தரே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory. அந்த வெளிப்பாடு இவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, வெளிப்பாடுள்ள ஒரு ஜெபத்தை செய்றா. எப்படி? இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் எங்கள் தகப்பன் குடும்பத்திற்கும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. பாருங்க, இவங்க ஒரு வேவு பார்க்கிற மனுஷர்னா யாரு? தேவதாசர்கள் மாதிரிதான். ஹல்லேலூயா. அதற்கு திருஷ்டாந்தமா தான் இது எழுதப்பட்டிருக்கு.
ஊழியக்காரர்கள் போலதான், கர்த்தருடைய வசனங்களை சுமந்து செல்லுகிறவர்கள், அந்த அர்த்தம் தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இவர்களுக்கு இவ என்ன செய்றா? ஒரு தயவு செய்கிறா. அல்லேலூயா. ஆனா இவ செய்யற தயவு குறித்து இவளுக்கே தெரியாது, ஒரு சின்ன தயவு தான். ஆனா இவங்க பிறகு படையா வரப்போறாங்க, சேனைகளோட வரப்போறாங்க. அப்படி வரும்போது அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் ஒரு நாளில நடக்கும். ஒரு நாளில இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை உண்டாகும். அப்ப தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தயவு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஒரு ஆணையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறாள், ஒரு ஆணையை பெற்றுக் கொள்ளுகிறாள். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, ரட்சிப்பை தனக்கு மாத்திரமல்ல, தன் குடும்பத்தாருக்கும் தன் வீட்டார் அனைவருக்கும் இவள் பெற்றுக் கொள்கிறாள். எப்படி? இவளுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. இவ தேவதாசர்களுக்கு தயை செய்கிறாள். அல்லேலூயா. அதோடு ஒரு ஆணையை, ஒரு ஜெபத்தை, ஒரு மன்றாட்டையும் வைத்து ஒரு உறுதியை, ஒரு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, ரட்சிப்பின் ஒரு நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி இவளால செய்ய முடிஞ்சிச்சு தெரியுமா? இப்ப நமக்கு இந்த காரியத்தை பார்த்தால் புரிந்தும். ஆமென். அந்த மனுஷரும் சொல்லிட்டாங்க, எங்கள் ஜீவன் உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். இவங்களும் ஆணையிட்டுட்டாங்க, உறுதி கொடுத்துட்டாங்க ராகாப்புக்கு. 15வது வசனத்துலதான் அதனுடைய காரியம் இருக்கு. இவள் வீட்டுல பாருங்க, அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியா இறக்கி விட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலிலே இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அவள் குடியிருக்கிற அலங்கத்துல என்ன இருக்கு? ஜன்னல். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பலகணிகள், ஜன்னல். இது யாருக்கு அடையாளமா இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. இவ பாவியான மனுஷன், பாவியான மனுஷின் அலங்கத்திற்குள்ள இப்படி ஒரு ஜன்னலா? ஆமென். ஹல்லேலூயா. இப்படிதான் புதிய ஏற்பாட்டுல பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ஒன்னும் புரியல. என்ன இது? பாவியான மனுஷனுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து போறாரு? எப்படி பாவியான மனுஷர்கள் நடுவுல போறாரு? அவங்க நடுவுல சாப்பிடுறாரு, அவங்களுக்கு உபதேசிக்கிறாரு, அவங்களுக்கு விஷயங்களை கத்து தராரு, அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை அறிக்கையிடுறாரு. என்ன நடக்குதுன்னே புரியல. அல்லேலூயா. எத்தனை பாவியான பாவமுள்ள மனுஷனா இருந்தாலும் அந்த மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்து அவகாசமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில பிறந்த எந்த மனுஷனையும் ஒளிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படி ஒரு பாவியான அந்த மனுஷின் அலங்கத்திற்குள்ளேயும் அல்லேலூயா ஒரு ஜன்னல் இருந்தது. Glory to Jesus. Amen. Hallelujah. இந்த நாட்களில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எந்த வீட்டாருக்கும் ரட்சிப்பு உறுதி செய்யப்படும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து தம் தூதர் அனைவரோடும் மகிமையிலே அவர் வருவார். அவருடைய நியாய தீர்ப்புகள் வெளிப்படும். அப்படிப்பட்ட நாளில நாமும் நம் குடும்பத்தாரும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த நாட்களில் நம்முடைய அலங்கங்களில இந்த ஜன்னல் காணப்பட வேண்டும். ஹalleluya. praise the lord. இன்னமும் பாருங்க, திட்டமா இந்த ஜன்னல் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவா இந்த வசனமும் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த இடத்துல நாங்க போயிடுறோம், நாங்க திரும்பி வருவோம், நாங்க சேனைகளோட வருவோம், வருகிற போது உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் தப்புவிக்கும்படி எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும்னுவாங்க. 17வது வசனத்துல, அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சிவப்பு நூல் கயிறு எங்க தொங்க விடப்பட்டிருக்கு? ஜன்னலிலே கட்டி தொங்க விடப்பட்டு இருக்கணும். அதுதான் அடையாளம்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. இதை எதை திட்டமாய் நமக்கு காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம். ஹல்லேலூயா.
அவர் பாடுகள் அனுபவித்து நம்முடைய பாரங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை, நம்முடைய வியாதிகளை, வருத்தங்களை, நம்ம மேல வந்திருக்க வேண்டிய கோபாக்கினியை, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை எல்லாம் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு, பாவமறியாதவர் நமக்காய் பாவமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்திலே இருந்து ரத்தம் சிந்தினது. அல்லேலூயா. அந்த ஜன்னலிலே சிவப்பு நூல் கயிற்று அது தொங்க விடப்பட்டிருந்தால், அப்படி உன்னுடைய வீட்டில சுவிசேஷத்தின் அடையாளம் இருந்தால், சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொண்டு இருந்தால், நீ இந்த நாட்களில் என்ன செய்யணும்? உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும், அல்லேலூயா, உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். அவர்களும் இந்த ரட்சிப்பின் வீட்டிற்குள்ளே கடந்து வரணும். அவர்களும் இந்த அலங்கத்திற்குள்ளே கடந்து வந்தாகணும். இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவின் அவர் சிந்தின இரத்தத்தின் அந்த அர்த்தங்களை நீ அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் நீ ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பாயானால், இந்த நாட்களில் ஹல்லேலூயா மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் வருகையில நீ தப்புவிக்கப்படுவாய். அதுதான் இந்த காரியத்தினுடைய அர்த்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. இன்றைக்கு நம்ம வீட்டுல என்ன இருக்கோ இல்லையோ, ஜன்னல் இருந்தாக வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பலகணிகள் உண்டாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தானியேலை குறித்து பார்க்கிற போது அவன் ஜெபித்து வந்த ஒரு வழக்கம் இருந்தது. அவனுடைய ஜெபங்களிலே பலகணிகள் திறந்திருந்தது. அதனாலே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில எப்போதும் பலகணிகள் திறந்திருக்கும்படி அவன் சிங்கத்தின் கபியிலே போடப்பட்டு இருந்த போதிலும் அவனுடைய வாழ்க்கையில பலகணிகள் திறக்கப்பட்டு இருந்தது. ஹல்லேலூயா, glory to Jesus, amen, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நம்முடைய ஜெபங்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது தொனிக்க வேண்டும். அது சத்தமாய் தொனிக்க வேண்டும். Praise the Lord, hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை குறித்த அறிவிப்புகள் நம்முடைய ஜெபத்திலே காணப்படணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய ஜெபத்திலே வெளிப்படணும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் நம்முடைய ஜெபங்களிலே வெளிப்படணும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான கிரியைகளை நாம் அறிக்கை செய்து நாம் ஜெபித்து பழக வேண்டும். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை, ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களாய் நம்முடைய ஜெபங்கள் காணப்படணும். பலகணிகள் திறக்கப்பட்டு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வானத்தின் பலகணிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான கிருபை நிமித்தம் நம்மை கர்த்தருமா தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நமக்கு ஆசீர்வாதங்களை வருஷிப்பார். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள அறிந்திருக்க வேண்டும். அதற்கேற்ற உபதேசம் தான் அந்த தசமபாகம் காணிக்கைகளை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நாம காணப்படுகிற போது அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து பழகுவோம். அப்படி நாம் இருக்கிற போது நமக்கு அந்த கிருபையை இன்னும் அதிகமாய் நாம் பெருக்கிக் கொள்வதற்கு அது காரியமாய் இருக்கும். ஹல்லேலூயா, praise the Lord. Thank you Jesus. Glory, 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 glory. Praise the Lord. எத்தனை பாவியான தானியேலுடைய வீட்டுல மாத்திரம் இல்ல, நம்ம நினைக்கிற தானியேலுக்கு ஒரு குறையும் கண்டுபிடிக்க யாருக்கும் முடியல, ஒரு குற்றமும் பிடிக்க முடியல. ஆனால் இங்கே ராகாப் என்னும் வேசி என்றேதான் அவளை குறித்து அறிமுகப்படுத்தப்படுது. ஹல்லேலூயா. அவளை குற்றம் பிடிக்க 1000 காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா, praise the Lord. ஆனால் அவளுக்கும் அவகாசமாய் இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வெளிப்பட்ட தேவனுடைய அன்பு, ஹல்லேலூயா, அவளுக்கும் அவகாசமாய் அவளுடைய அலங்கத்திலும் கூட அது காணப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, praise the Lord, glory to Jesus. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற போது, ஹல்லேலூயா, அவர் அந்த உளையான சேற்றிலே தன்னுடைய கைகளை அவர் விட்டு நம்மை தூக்கி எடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த ராத்திரி வேளையிலே நாம் குறையுள்ள மனுஷன் என்று நாம் எண்ணலாம், அல்லது தானியேலை போல நான் குற்றமற்றவன் என்று எண்ணலாம்.
பிரைஸ் தி லார்ட். யாராக இருந்தாலும் சரிதான். the ends of the spectrum. ஆமென். ராகாப் ஒரு முனையில, தானியேல் இன்னொரு பக்கம். ஆமென். ரெண்டு பேருக்கும் மீட்பு வேணும்னா இந்த பலகணிகள் இருந்தாகணும். அல்லேலூயா. இந்த ஜன்னல் திறக்கப்பட்டால் ஒழிய மீட்பு கிடையாது. ஆமென். சிவப்பு நூல் அந்த ஜன்னலிலே இருந்து தொங்க விடப்பட்டிருக்கணும். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அன்று ஜெயம் உண்டாகாது. தானியேலா இருக்கலாம், ராகாப்பா இருக்கலாம். ஜெயம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நிச்சயம் இவைகள் உண்டாகணும்னா இயேசு சிந்தின இரத்தத்தினால் மாத்திரமே அது முடியும். நன்றி பிதாவே. இந்த ராத்திரி வேளையில எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வசனங்களை கேட்ட ஒவ்வொருவர் மேலேயும் இந்த வேளையில கர்த்தர் ஹல்லேலூயா ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த நாட்களில், ஒவ்வொருவருடைய ஜெபங்களிலும் இந்த நாட்களில் பலகணிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, வானத்தின் பலகணிகளை கர்த்தர் நீர் திறந்து உம்முடைய ஜனங்களாகிய எங்களை அப்பா ஆசீர்வதித்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் எங்களுடைய எல்லா காரியங்கள் மேலேயும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். பிள்ளைகள் மேல், எதிர்காலங்கள் மேல், வேலை காரியங்களின் மேல், குடும்பத்தின் மேல், இன்னமும் சரீரத்தின் மேல், ஹல்லேலூயா எங்கள் வீட்டின் மேல், எல்லாவற்றிலும் இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தெய்வம் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. வசனங்களை கேட்ட ஒவ்வொருவர் மேலேயும் இந்த அனுகிரகம் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்திற்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் பிதாவான தேவனுடைய அன்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.